மருதாணி இட்டுக் கொள்வதால் நகங்களுக்கு எந்த நோயும் வராமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். சிலருக்கு கழுத்திலும் முகத்திலும் கருந்தேமல் காணப்படும். அப்படிப்பட்டவர்கள் மருதாணி இலையோடு சிறிது குளியல் சோப்பையும் சேர்த்து அரைத்து பூசி வந்தால் கருந்தேமல் விரைவில் மறைந்துவிடும். மருதாணி இலைகள் சிறந்த கிருமி நாசினியாக பயன்படுகிறது. கண்ணுக்கு புலப்படாத கிருமிகளையும் அழிக்கக்கூடியது. அம்மை ஏற்பட்டு புண்கள் இருப்பவர்கள் மருதாணி இலைகளை அரைத்து புண்கள் மேல் பூசி வந்தால் 5 நாட்களில் புண்கள் அனைத்து மாறிவிடும். தூக்கமின்மையால் அவதிப்படுபவர்கள் மருதாணி இட்டுக் கொள்வதால் மன அழுத்தம் குறைந்து நன்றாக தூக்கம் ஏற்படும். உள்ளங்காலில் ஆணி ஏற்பட்டிருந்தால் மருதாணி இலையோடு சிறிது வசம்பு, மஞ்சள் மற்றும் கற்பூரம் சேர்த்து அரைத்து ஆணி உள்ள இடத்தில் தொடர்ந்து கட்டி வந்தால் கால் ஆணி விரைவில் குணமாகிவிடும். இளநரை மறைய மருதாணி இலை அரைத்து அதன் விழுதை ஒரு கப்பில் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அத்தோடு எலுமிச்சை